ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, கௌதமும் மதுமிதாவும் அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. வாசலில் எல்லாரும் நின்று அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. மதுமிதாக்கு அஸ்வினி ஆர்த்தி எடுக்க போகும்போது அகிலாண்டேஸ்வரி தடுக்கிறாங்க. முதல்ல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீ உள்ளே வரலான்னு சொல்ல, என்ன கேள்வி பாட்டின்னு சந்தோஷ் கேட்குறாரு. உன் புருஷனோட பேர் என்னன்னு மதுமிதாவை பார்த்து கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா பாட்டின்னு ராகுல் கேட்குறாரு. உங்களை மாதிரி இந்த காலத்து பசங்களுக்கு இதெல்லாம் பற்றி என்னடா தெரிய போகுது? முன்னாடி காலத்துலலாம் புருஷனோட பேரையே சொல்ல மாட்டாங்க. இந்த காலத்து பொண்ணுங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இவ புருஷன் பேரை சொல்லும்போது அந்த தோரணையை வச்சே கௌதம்க்கு அவ கொடுக்குற மரியாதை என்னன்னு தெரிஞ்சிரும்னு சொல்ல, மதுமிதாவும் கௌதம்னு பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஃபேமிலியில் உள்ளவங்களும் அகிலாண்டேஸ்வரியுமே ஷாக் ஆகுறாங்க. சந்தோஷ் பேச்சை மாற்றி விடுறாரு. சரி பாட்டி, அடுத்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்ல, அகிலாண்டேஸ்வரி அஸ்வினி கிட்ட ஆர்த்தி எடுத்து அவங்கள உள்ள கூப்பிடுன்னு சொல்றாங்க. அவங்களும் ஆர்த்தி எடுத்து மதுமிதாவை உள்ள கூட்டிட்டு வராங்க. ரெண்டாவது சடங்கு என்னன்னா, நீ விளக்கேத்துறதுன்னு சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவ்வளவுதானன்னு மனசுக்குள்ள நினைக்கும் போதே ஒரே குச்சியில இங்க இருக்கக்கூடிய 10 திரியையும் ஏத்தணும்னு சொல்றாங்க. அது எப்படி பாட்டி முடியும்னு கௌதமும் சந்தோஷமே கேட்குறாங்க. முடியும்டா, நான்லாம் அப்படி விளக்கேத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். அப்படி விளக்கேத்தி வந்தாச்சுதுன்னா அவன் இந்த குடும்பத்தை சிக்கனமாக கொண்டு போவாங்கிறது அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஓ, இதுக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குதா பாட்டின்னு சந்தோஷ் கேட்குறாரு. ஆமாடா, நம்ம முன்னோர்கள் செஞ்ச சடங்குக்கு 1000 அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு அகிலாண்டேஸ்வரி சொல்ல, மதுமிதா கௌதமை பார்க்குறாங்க. கௌதம் மதுமிதா கிட்ட, பரவாயில்ல மதுமிதா, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, முடியலைன்னா இன்னொரு குச்சி வச்சு நம்ம ஏற்றிக்கலான்னு சொல்ல, மதுமிதாவும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரே குச்சியில் எல்லா திரியையுமே ஏற்றிடுறாங்க. கௌதம் சகுந்தலா கிட்ட அபிஷேக்கை பற்றி விசாரிக்கிறாரு. அவன் ஆஃபீஸ்க்கு போனானாமா, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அவன் சால்வ் பண்ணிட்டானான்னு கேட்க, இப்போ வந்ததும் வராததுமா அதை பற்றி எதுக்காக கௌதம் பேசுகிற, அதெல்லாம் அபிஷேக் பார்த்துப்பான், நீ எதை நினச்சும் கவலைப்படாதன்னு சொல்ல, இல்லைம்மா அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதில் மட்டும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம கம்பெனிக்கே பெரிய பிரச்சனை ஆயிரும்னு கௌதம் சொல்கிறாரு. அபிஷேக்கோடைய ஃப்ரெண்டு அவருக்கு கால் பண்ணுறாரு. என்னடா காலையில் இதுக்காக கால் பண்ணியிருக்கேன்னு அபிஷேக் கேட்க, டே இங்கே என்ன நடக்குது தெரியுமா, அந்த விஜிலன்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே காலையிலே ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிறாங்க, அந்த ஃபைல் எடு இந்த ஃபைல் எடுன்னு சொல்கிறாங்க, உன்னை எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்கடா, ஃபோன் பேசக்கூட விட மாட்டேங்கிறாங்க, நான் இப்போ பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன், சீக்கிரமாக வாடான்னு சொல்ல, நான் இப்போவே வந்துடுறேன்னு அபிஷேக் சொல்கிறாரு. அடுத்த சடங்கு என்னது பாட்டின்னு சந்தோஷ் கேட்கும்போது, ஒரு குடத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுக்குள்ளால நான் அந்த மோதிரத்தை போட போகிறேன். கணவன் மனைவி 2 பேருமே அவங்க கைகளை விட்டு யார் இந்த மோதிரத்தை எடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த குடும்பத்தோட தலைவனாக இருப்பாங்க. ஒருவேளை புருஷன் எடுத்தாச்சுதுன்னா அவன் தான் வீட்டோட தலைவன், இல்லை பொண்டாட்டி எடுத்தாச்சுதுன்னா அவ தான் வீட்டோட தலைவியாக இருப்பான்னு சொல்லி அந்த மோதிரத்தை குடத்துக்குள்ளே போடுறாங்க. இதெல்லாம் இப்போ தேவையா பாட்டின்னு ராகுல் கேட்க, கண்டிப்பாக தேவைடா, இதை பற்றி உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இந்த சடங்கை அதிகாரம் யார் கைக்கு போகுதுங்கிறத பார்க்கறதுக்காக மட்டும் இல்லை, சில புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆனாலும் கூட அவங்களுக்குள்ளால எந்த அந்யோன்யமும் இருக்காது. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க கையை இந்த குடத்துக்குள்ள விடும்போது கையும் உரசும். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூச்சம்லாம் மாறி ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த சடங்கை பண்றாங்கன்னு அகிலாண்டேஸ்வரி சொல்ல, ஓஹோ இதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதான்னு சந்தோஷ் கேட்குறாரு. அப்புறமா கௌதம் மதுமிதாவை பார்த்து கையை விடுவோமான்னு கேட்க, அவங்களும் சரின்னு தலையாட்டுறாங்க. 2 பேரும் கையை விட்டு மோதிரத்தை தேடுறாங்க. விடாத நண்பா விட்றாதன்னு சந்தோஷ் கௌதம்க்கு ஃபேவராக சத்தம் போடுறாரு. அப்பர்னாவும் ராகுலும் மதுமிதாக்கு ஃபேவராக சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன நண்பா இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் அந்த மோதிரம் சிக்கலையான்னு கேட்க, எங்கடா கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு கௌதம் சொல்கிறாரு. உன் கை இவ்வளோ பெரிய கை நண்பா, அப்புறமும் மோதிரம் கிடைக்கலனா நீ மதுமிதா கையை எதுவும் பிடிச்சு வச்சிருக்கியான்னு சந்தோஷ் கிண்டல் பண்ணுறாரு. டே வாயை மூடிட்டு சும்மா இருடான்னு கௌதம் சொல்ல, அந்த ரிங்கை 2 பேருமே சேர்ந்து எடுக்கிறாங்க. அதை பார்த்த அகிலாண்டேஸ்வரி, ஒருவேளை புருஷன் இந்த ரிங்கை எடுத்திருந்தான்னா அவனோட அதிகாரத்தில் இந்த குடும்பம் நடந்திருக்கும், ஒருவேளை பொண்டாட்டி இந்த ரிங்கை எடுத்திருந்தான்னா அவளோட ஆதிக்கத்தில் இந்த குடும்பம் நடந்திருக்கும். இவங்க 2 பேருமே சேர்ந்து எடுத்ததுனால 2 பேருமே ஒற்றுமையாக இந்த குடும்பத்தை வழி நடத்துவாங்கன்னு சொல்ல, அகிலாண்டேஸ்வரியுடைய காலில் கௌதமும் மதுமிதாவுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் 100 வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரியும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அடுத்த சீன்ல ரேணுகா வீட்டை காட்டுறாங்க.
இந்த ஜீவாவை இன்னும் காணுமேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஜீவா கால் பண்றாரு. டேய் ஜீவா, நீ வந்தாச்சுதான்னு கேட்க, ஆமாம்மா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி கார்ல வந்துட்டு இருக்கோன்னு சொல்றாரு. நேரா வீட்டுக்கு வந்துருங்கடா, உங்க 2 பேருக்கும் பால் பழம் கொடுக்குற சடங்கு நடக்க போகுது, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல சரிம்மான்னு சொல்லிட்டு ஜீவா போனை வைக்கிறாரு. ஜீவா அதை மாயா கிட்ட சொல்ல மாயா கோவப்படுறாங்க. என்ன ஜீவா இது, உங்க வீட்டுல பிரைவசியே இருக்காதா, எதுக்காக இப்ப சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியாச்சுதுன்னா சொந்தக்காரங்கெல்லாம் வரதானே செய்வாங்க, ஏன் உங்க அண்ணனுக்கு நடக்கும்போது சொந்தக்காரங்களாம் வரமாட்டாங்களான்னு ஜீவா கேக்குறாரு. என்னவோ ஜீவா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மாயா கோவமாவே இருக்கிறாங்க. அடுத்த சீன்ல சந்தோஷ் கௌதம கூட்டிட்டு போய் தனியா பேசுறாரு. இது அகிலாண்டேஸ்வரி கவனிக்கிறாங்க. சந்தோஷ் கௌதம் கிட்ட, நண்பா நேத்து நைட்டு ரூம் எப்படி இருந்தது, நீ ஜாலியா இருந்தியான்னு கேட்க, ஆமாடா நேத்த மாதிரி என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே ஜாலியா இருந்ததே கிடையாது, என் சந்தோஷத்தை எப்படி சொல்றதுக்குன்னே தெரியலன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்டு சந்தோஷ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நான் உன்னை என்னவோ நினைச்சேன் நண்பா, ஆனா நீ கில்லியா இருந்திருக்க, சூப்பர் நண்பான்னு சந்தோஷ் பாராட்ட, ஆமாடா சந்தோஷ், எனக்கு என்னென்ன வேணும்னு பார்த்து பார்த்து நீ செஞ்சு வச்சிருந்த, அதுலேயே அந்த கேக் இருக்குதே, இந்த மாதிரி கேக்கை நான் என் வாழ்க்கையில சாப்பிட்டது கிடையாது, இனிமேல் நீ என்னை பார்க்க வரும்போது அந்த கேக்கை தான் வாங்கிட்டு வரணும், நான் தான் அந்த கேக் முழுக்க சாப்பிட்டேன்னு சொல்ல, இவ்வளோ நேரமா நீ கேக்கை பத்தியாடா பேசிட்டு இருக்கேன்னு சந்தோஷ் கேட்க, ஆமா வேற எதை பத்தி பேசுறதுக்குன்னு கௌதம் கேட்க, தீனி பிசாசே உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குதுடான்னு சந்தோஷ் கோவப்படுறாரு. இவனுங்க 2 பேரும் அடிக்கடி இப்படி தனியா போய் பேசிக்கிறான்களே, என்னவா இருக்கும், இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அகிலாண்டேஸ்வரி மதுமிதாவை பார்த்து, ஏ பொண்ணே இங்க வான்னு சொல்லி கூப்பிட இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.